யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை. ஒப்புரவாகுதல், அந்த மினிஸ்ட்ரியை தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். எனவேதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மளால ஒருத்தங்களை மன்னிக்க முடியலையா, மன்னிக்க கிருபை தாங்கன்னு தான் கேட்கணும். நம்ம மன்னிக்காததுக்கான காரணத்தை நியாயப்படுத்த கூடாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. சில காரியங்களை மன்னிக்க முடியலையா, மறக்க முடியலையா, அது ஆண்டவர்கிட்ட நம்முடைய பலவீனமா வச்சிடணும். ஆண்டவரை இவங்க பண்ணதை என்னால அது நினைச்சாலே எனக்கு முடியல, ஆண்டவரே எனக்கு என்ன மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படிதான் கேட்கணும்.